பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஸ்தோத்திரம். நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற விசாலமானவர்கள் சிந்திப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தகப்பனே, அப்பா இயேசுவே, நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைய நாள் உங்கள் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் வாசித்து திருமணம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, 15வது வசனத்தின் மூலமாக கர்த்தராமே நீ எங்களோட பேசணும் ஆண்டவரே. இதில் உள்ள கர்த்தாவே ரகசியங்களை மறைபொருள்களை நீங்கள் வெளிப்படுத்தணும். அப்பா தகப்பனே, அதை நாங்கள் கேட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு பிரியமாய் நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த திருவசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப இந்த தேவனாகிய தோட்டம், அந்த ஏதேன் தோட்டத்துல மனிதனை அழைத்து கொண்டு போய், ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து கொண்டு போய் அதை என்ன செய்யறதுக்கு வச்சாராமா? அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏன் அந்த தோட்டத்தை பண்படுத்த சொன்னாரு, பாதுகாக்க சொன்னாரு? அது தேவனுடைய தோட்டம். தேவனுடைய தோட்டத்தை பண்படுத்த சொல்லி, பாதுகாக்க சொல்லி அதை இந்த மனுஷனை கொண்டு அங்கே வைத்தார். அதை பண்படுத்தினாங்களா, பாதுகாத்தாங்களா? எதுவுமே செய்யல. ஆனா பாருங்க, அவங்களுக்கு அந்த நாட்கள்ல எந்த ஒரு வேலையுமே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கவே இல்லை. எந்த ஒரு வேலையும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க உணவுக்கு என்ன சாப்பிட்டாங்க? அவங்க என்ன சாப்பிட்டாங்க? கனிகளை மட்டும் சாப்பிட்டார்கள். அவங்களுக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் பலவிதமான கனி தரும் விருட்சம். ஆனால் அவங்களுக்கு ஒரு கட்டளை மட்டும் சொன்னாரு, இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் சாப்பிடாத, நீ எல்லாத்தையுமே சாப்பிடு. அப்போ அவங்களுக்கு உணவுக்கு அங்கே என்ன இல்லை? பஞ்சமே இல்லை. நல்லா தான் இருந்தாங்க. தேவன் அவர்களோடு பேசுவார். இவர்களும் மன மகிழ்ச்சியா தன் நாட்களை ஓட்டிக்கொண்டிருந்தார். ஆனா அந்த தோட்டத்தை இவங்க என்ன செய்யல? பாதுகாக்கவும் இல்லை, பண்படுத்தவும் இல்லை. ஏன் பாதுகாக்கல, பண்படுத்தலன்னு சொன்னா இவங்க பாதுகாத்து பண்படுத்தி இருந்தால் உள்ள யாரும் வந்திருக்க மாட்டேன், இந்த பிசாசு உள்ள வந்திருக்க மாட்டேன். இவங்க பாதுகாக்காமல் விட்டது நிமித்தம் தான் இப்போ உள்ள யார் வந்துட்டா? பிசாசு வந்துட்டேன். இப்ப பிசாசு வந்து இவங்களை பாவத்துக்கு உட்படுத்துறது நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? இவங்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டார். சரி, இது வெளியே அவங்களை அனுப்பிச்சிட்டாரு. இது இந்த வசனத்தின்படி பார்த்தா இவங்க பாவம் செய்தபடியினால தோட்டத்தில் இருந்து இவங்களை அனுப்பிச்சிட்டாரு. அப்படித்தானே? வேத வசனம் அப்படித்தான் சொல்லுது. இப்போ பாருங்க, பாதுகாக்கணும். எதை பாதுகாக்கணும்? பண்படுத்தணும், பாதுகாக்கணும். எதை? தேவனுடைய தோட்டத்தை. சரி, இதை குறித்து புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்று அதுக்கு பார்க்க போறோம் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:17 வாசிக்கிறேன். பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சகத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி
அனைத்தும் சபிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது எதனால? அது நல்ல விளக்க சொல்லுது. நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால. அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் சபைக்கு தலைவராக இருக்கிறவர் யாரு? சபைக்கு தலைவராக இருக்கிறவர் யாரு? சபைக்கு தலைவராக யாரு இருக்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியலையா? சொல்ற வேண்டியதான். ஏன் யோசிக்கிறீங்க? சபைக்கு தலைவர் கிறிஸ்து. குடும்பத்துக்கு தலைவர் யாரு? கணவரா? அப்ப மனைவியின் பேச்சை கேட்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. மனைவியின் பேச்சை கேட்க வேண்டிய காரியங்கள்ல மட்டும்தான் கேட்கணும். குடும்ப தலைவராக இருக்கிற யாரா இருந்தாலும் மனைவியின் பேச்சை கேட்க வேண்டிய காரியங்களை மட்டும் கேட்கணும். நல்ல காரியங்களை மட்டும் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் பெண் அதிகாரம் இருக்குமானால் அந்த குடும்பம் ஒரு நாள் நடுரோட்டில் தான் வந்து நிற்கும். சரி, இப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுது? பின்பு ஆதாமை நீ நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை. இப்ப பூமி சபிக்கப்பட்டது எதனால? நீ வருத்தத்தோட புசிக்கிறதுனால. மனிதனுடைய மீறுதல், மனிதனுக்குள்ள பாவம் உள்ளே புகுந்ததுனாலதான். இப்ப இங்க என்ன இருக்கு? வருத்தமும் இருக்குது, அதோட சேர்ந்து சபிப்பு. அந்த பூமியும் சபிக்கப்பட்டிருக்கிறது காரணம் மனுஷன் செய்த மீறுதலினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21 வாசிங்க. 21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தினார். ஆண்டவர் வந்து ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் அப்படியே விடுகிற தேவனே அல்ல. ஏன்? தம்மால் உண்டாக்கப்பட்ட மனிதனை எப்படியாவது அவனை திருத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்து விட்டால் என்ன செய்வோம்? அடிச்சு கொண்டுருவோமா? எப்படியாவது நம்முடைய பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்றுதான் விரும்பும். அதே போலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. இப்போ பாருங்க, நீங்க கண்டு திறந்து விட்டபடினால ஜீவ விருட்சகமும் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜீவ விருட்சகத்தின் கனியையும் புசித்து புசிப்பேன். அப்போ இவன் இவனுக்கு மரணம் வராது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தா அவங்களுக்கு மறுபடியும் மரணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன பண்ணிட்டாரா? அனுப்பிவிட்டார். அவர் மனுஷரை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரில் பட்டயத்தையும் வைத்தார். இது இந்த ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள காரியம். தோட்டத்தை வந்து விரட்டி விட்டாங்க. சரி, இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். வாசியுங்கள். 9 வாசி. நாங்கள் தேவனுடைய வேலையாட்களாய் இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, அப்போஸ்தலன் பவுலுக்கு எழுதுறாரு. பண்ணைனா என்னது? பண்ணைனா என்ன? தோட்டம். அப்ப நீங்க யாரா இருக்கீங்க?
தோட்டம். அப்புறம் தேவனுடைய மலை. மாளிகையுமா இருக்கும். அப்புறம் வாசிங்க. அப்புறம் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ ஒரு கிருபையின்படியே நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம். 16 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். அப்ப நீங்க யாரெல்லாம் இருக்கீங்க? பண்ணைய தோட்டமா இருக்கீங்க, மாளிகையா இருக்கிறீங்க, ஆலயமா இருக்கீங்க. சரி, இப்ப பழைய ஏற்பாடுல ஏதேன் தோட்டத்துல இருந்து மனுஷனை ஆதாம் ஏவாளையும் விரட்டி விட்டாரு. இப்ப நீங்க யாரா இருக்கீங்க? தேவனுடைய தோட்டமாக, மாளிகையாக, ஆலயமா இருக்கீங்க. இப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? இப்ப தேவனுடைய தோட்டத்துக்குள்ள, இந்த மாளிகையில, அவருடைய ஆலயத்துல அவர் என்ன செய்யறாரு? வாசம் பண்றாரு. இப்ப தேவன் வாசம் பண்ணுகிற இந்த தோட்டத்துல, இந்த மாளிகையில, இந்த ஆலயத்துல ஆதாம் ஏவாளை போல நீங்களும் மீறுதல் பண்ணினா ஆண்டவர் என்ன செய்வார்? என்னப்பா? அங்க துரத்துனாரு, இங்க என்ன பண்ணுவாரு? நம்மளை விட்டு போயிடுவார். அதான் வித்தியாசம். அங்க தோட்டத்துல இருந்து விரட்டினாரு, இங்க தோட்டத்துல இருந்து போயிடுவார். ஆகவே புதிய ஏற்பாட்டின்படி தேவனுடைய தோட்டமும் நாமதான், தேவனுடைய மாளிகையும் நம்மதான், தேவனுடைய ஆலயமும் நம்மதான். வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கழித்தால், ஒரு நிமிஷம் 10ல இருந்து வாசிப்போம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல, புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல், போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. வேறே அஸ்திவாரத்தை ஒருவனும் போட ஒருவனாலும் கூடாது. இப்ப இந்த தேவனுடைய தோட்டமாயிருக்கிற, மாளிகையாயிருக்கிற, ஆலயமாயிருக்கிற ஒருவனை எதனால கட்டணுமாமா? போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், அவருடைய வார்த்தையை அல்லாமல் வேற ஒன்றினாலும் ஒருவனும் அஸ்திவாரம் போடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு போகாம இருக்கணும்னா எதனால அஸ்திவாரம் போடணும்? அவருடைய வார்த்தையினால அஸ்திவாரம் போடணும். அஸ்திவாரம் சரியா இருந்தா, அஸ்திவாரம் சரியா இருந்தா அந்த கட்டடம் எப்படி இருக்குமாமா? நிலைத்திருக்கும். அஸ்திவாரம் சரியில்லைன்னா அந்த அந்த கட்டடம் நிலைத்திராது. அப்போ அஸ்திவாரம் யார் மேல போடணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் அஸ்திவாரம் போட்டு இந்த கட்டடம் கட்டப்பட வேண்டும். ஆனால் பாருங்க, கீழே வாசிக்கல. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி, ஒரு நிமிஷம், ஒருத்தர் எதுல கட்டுறியா? பொண்ணுல கட்டுறியா? பொண்ணுன்னா என்னது? தங்கத்துல கட்டுறியா? வெள்ளி. அப்புறம் ஒருத்தர் எதுல கட்டுறியா? வெள்ளி. அப்புறம் ஒருத்தர் எதுல கட்டுறியா? ஏறப்பட்ட கல், அப்புறம் மரம், அப்புறம் புல், அப்புறம் வைக்கோல் கட்டினார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டுறியா? ஆனா எதுல கட்டி இருக்கணும்? எதுல கட்டி இருக்கணும்? அவருடைய வார்த்தையின்படி கட்டப்பட்டிருக்கணும். நீ பொண்ணுல கட்டினாலும் சரி, நீ வெளியில கட்டினாலும் சரி, வெளியேறப்பட்ட கல்லுனால கட்டினாலும் சரி, நீ மரத்துல கட்டினாலும் சரி, கல்லுல கட்டினாலும் சரி, வைக்கோல்ல கட்டினாலும் சரி. கீழே வாசிப்போ. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது, அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளக்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று
அக்கினியானது பரிசோதிக்கும். இப்ப அக்கினினால பரிசோதிக்கும் போது எது நிற்கும் நினைக்கிறீங்க? எது அழியாம இருக்கும் நினைக்கிறீங்க? அங்க சொல்லப்படுற எல்லாமே அழிஞ்சு போறோம், ஒன்னே ஒண்ணு மட்டும் அழியாது. கர்த்தருடைய வார்த்தையினால் கட்டப்பட்டிருந்தா மட்டும் அழியாது. இதைத்தாங்க கிறிஸ்தவம் போதிக்கிறது. இதை புரிந்து கொள்ளாத நாங்களும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். தங்கம் அணிவது தவறல்ல, வெள்ளி அணிவது தவறல்ல, விலை உயர்ந்த ஆடைகள் அணிவது தவறல்ல என்று போதிக்கிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த சபையானது பொண்ணுனாலேயோ வெள்ளியினாலேயோ வெளியேறப்பட்ட கல்லினாலேயோ மரத்தினாலேயோ கல்லுனாலேயோ வைக்கோலினாலே எதுவும் அக்னிக்கு முன்பாக நிற்காது. அப்ப நீ மீட்கப்பட வேண்டுமானால், உன்னுடைய ஆத்மா மீட்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். நீ வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அந்த பூமியில உலகத்துல சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நாங்களும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், நாங்களும் பரலோகத்துக்கு போவோம் என்று சொல்லிக் கொண்டு வேணாலும் நீ உங்களை சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற என்னவா வாசிங்கள், அழியாத அலங்கரிப்பு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். தீமோத்தேயுவின் நிருபம் 4 வாசிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்ப நமக்கு அலங்கரிப்பு என்ன எதுல இருக்கணும்? எப்படி இருக்குமா சொல்லுது? தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி. நாங்க தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொன்னால் வசனம் என்ன சொல்லுதோ அப்படி நீங்க உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்றைய காலகட்ட ஆவிக்குரிய வட்டாரத்தில் இதையெல்லாம் போதிப்பதே கிடையாது. ஆகவே நீங்க உங்களை அதனால அலங்கரிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7 வாசி. 11:7 வாசி. வீட்டுக்குள் இருக்கிறவன் 24 வாசி. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அது வரும்போது அது பெருக்கி சோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். இப்ப அங்க ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு மனுஷனை துரத்தி விட்டாரு. இங்க என்ன பண்ணுவாரு? கர்த்தருக்கு பிரியமில்லாம தேவனுடைய வார்த்தையில கட்டப்படாம நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில நீ நடப்பாயானா இங்க என்ன பண்ணுற ஆண்டவர்? அவருடைய தோட்டமாகிய நம்மையும் அவருடைய மாளிகையுமாய் இருக்கிற நம்மையும் அவருடைய ஆழமாக இருக்கிற நம்மையும் விட்டு ஆண்டவர் போய் விடுவார். போயிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்குள்ள வராதுக்கு முன்னுக்க
நமக்குள்ள குடியிருந்தது யாரு? ஆண்டவர் வராதுக்கு முன்னுக்கு நமக்குள்ள குடியிருந்தது யாரு? அசுத்த ஆவி. இந்த அசுத்த ஆவியை துரத்தி விட்டுட்டு ஆண்டவர் நமக்குள்ள வந்தாரு. இப்ப ஆண்டவர் நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவர் நம்ம விட்டு போய் விடுவார். போயிட்டா இப்ப திருப்பி யாரும் வருவா? உன்னோட நிக்காம இந்த ஒரு ஏழையும் சேர்த்து அப்ப எத்தனை பேர்? அப்போ 8 நட்டமா. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, 8 எப்பவுமே நஷ்டம். அப்ப என்ன ஆகி போச்சு? தேவனுடைய மாளிகைக்கும் தேவனுடைய பண்ணைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்னமாகி போச்சு? இப்போ நஷ்டம் வந்து விட்டது. ஒரு ஆவி, ஒரு பொல்லாத ஆவி இருந்தால் ஒரு மனுஷனால ஒன்றும் பண்ண முடியாது. 8 வந்துருச்சுனாக்கா எப்படி இருக்கும்? ஆகவே இந்த தேவனுடைய தோட்டத்தை, தேவனுடைய மாளிகையை, தேவனுடைய ஆலயத்தை பாதுகாக்கணும், பண்படுத்தணும். அங்க சொன்னார், அவங்க விட்டுட்டாங்க. இப்ப நமக்கு சொல்றார் மீண்டும், இந்த தேவனுடைய பண்ணையா இருக்கிற, மாளிகையா இருக்கிற, ஆலயமா இருக்கிறத நீங்க பண்படுத்துங்க, இதை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்ப பிசாசு நமக்குள்ள எப்படி வருவான் தெரியுமா? அங்க சர்ப்பத்தின் மூலமா வந்தேன், இங்க எப்படி வருவான் தெரியுமா? எப்படி வருவான் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அவனுக்கு இடம் வழியை உண்டாக்கி கொடுக்கறது யாரு தெரியுமா? இதுதான் நீங்க இப்ப பண்படுத்தணும். அதை நீங்க அதை பண்படுத்தணும், பாதுகாக்கணும். இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். உங்க வீட்டில் ஒரு வெளியேறப்பட்ட பொருள்னா எது? சரி, உங்க வீட்டில் வெளியேறப்பட்டது ரொம்ப பாதுகாக்கணும்னு சொன்னா எதை பாதுகாப்பீங்க? சரி, இப்போ உங்க வீட்டில் இருக்கிறது எல்லாமே வெளியேறப்பட்டது, அப்படித்தானே? அதனால அதை என்ன பண்றீங்க? நீங்க என்ன பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? இல்ல அதெல்லாம் ரைட்டு. இப்ப வந்துட்டீங்க, உங்க வீட்டில் வெளியேறப்பட்ட பொருட்கள் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பூட்டி இருக்கீங்க. ஏன்? திருடை வந்து திருடிட்டு போயிருவேன். அதனால பத்திரமா நீங்க பூட்டு போட்டு அதை பூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்படித்தானே? இப்ப திருடை உங்களுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு நீங்க எதை பூட்டணும் தெரியுமா? எதை பூட்டணும் சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல உங்க மனசை பூட்டுங்க, உங்க சிந்தனையை பூட்டுங்க. முதல்ல பூட்டுறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய சிந்தனையும் நம்முடைய எண்ணங்களையும் முதலாவது பூட்டுகிறோமா? பூட்டினீங்கன்னா தப்பிச்சுக்கிறீங்க. நீங்க வழியை உண்டாக்கி கொடுத்தீங்க, நீங்க அலைபாய விட்டீங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? போயிடுவார். ஒரு தம்பி கேட்டாரு, உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு தம்பி கேட்டாரு, பரிசுத்த ஆவிங்கிறது உண்மையா, அந்நிய பாஷை என்பது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. உண்மைதான். சரி, அப்போ ஏன் வந்துட்டு கத்தோலிக்க சபையில் ஏன் அந்நிய பாஷை பேசுறது இல்லை, ஏன் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு கேட்டார். கேட்டேன், நீ கேட்டில்ல, பரிசுத்த ஆவின்னு சொல்றீல்ல, அது என்ன ஆவி? பரிசுத்த ஆவிப்பா. அது எங்க வரும்? பரிசுத்த ஆவி எங்க வரும்? முதல்ல பரிசுத்தமா இருக்கிறதுக்கு தான் வரும். பரிசுத்தம் இல்லைனாங்க வராது. அப்ப அவங்களுடைய முதல் கட்டளையே தப்புப்பா, முதல் கட்டளையே கை கொள்ளல, அதனால அங்க இல்லை அப்படின்னு தெளிவாக அவங்களுக்கு பதில் சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்க வேண்டுமானால் நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும்.
பரிசுத்தமாக இருந்தால் நம்மளோடு அவர் தங்கியிருப்பார். அவருடைய ஆலயமாகிய நமக்குள்ள அவரை தங்கியிருப்பார். உள்ளே கபடும் கள்ளமும் பொல்லாப்பும் குடியும் வெறியும் அடுக்கிக் கொண்டே போலாம் எல்லாம் நமக்குள்ளே இருக்குமானால் அந்த பரிசுத்த தெய்வமாகிய பரிசுத்த தெய்வத்தினுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்படி வாசமாகி இருப்பார்? அவர் நம்மிடத்தை வாசமாயிருக்க மாட்டார், போயிடுவார். ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒரு எலி செத்து கிடக்குன்னா அந்த ரூம்ல படுத்து தூங்க முடியுமா? ஏன்? நாரும். அப்போ ஒரு மனுஷனாலேயே ஒரு எலி செத்து கொடுக்குற ஒரு நாட்டம் பிடிச்ச ரூமுக்குள்ள தங்கியிருக்க முடியல. ஒரு பரிசுத்த தெய்வம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பொல்லாங்கு பாவம் நிறைந்து நாற்றம் எடுக்கிற நமக்குள்ள அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரா? அப்ப என்ன செய்யணும்? இந்த தோட்டத்தை பண்படுத்தணும், பாதுகாக்கணும். ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஆராதனைக்கு போகிறேன், நான் பரலோகம் போய்விடுவேன் என்று மமதையிலே இருப்போமானால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் கொடுத்த, அவர் உண்டாக்கின, அவர் கையினாலே உருவாக்கின இந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும்? பண்படுத்தணும், பாதுகாக்கணும். அப்ப இதை என்ன செய்யணும்? கூட்டணும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை நமக்குள்ளே பொல்லாத எண்ணங்களையும் பொல்லாத சிந்தனைகளையும் நமக்குள்ளே உலாவ விடாதீங்க, உலாவ விடாதீங்க. அதை முதல்ல கட்டுப்படுத்துங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தின் மேல் பிரியமா இருக்கிற மனுஷன். அப்ப நமக்கு என்ன வேணும்? இரவும் பகலும் நம்முடைய சிந்தை எதை நோக்கி கொண்டு இருக்கணும்? கர்த்தருடைய வசனத்தை நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். முதலாவது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? இந்த அழிந்து போகிற உலகத்தை நோக்கியே நம்முடைய எண்ணம் சுத்துகிறது. ஆகவே அவர் கொடுத்த இந்த தோட்டமும் இந்த மாளிகையும் இந்த ஆலயமும் விலையேற பெற்றது. இதுக்குள்ள பொல்லாதானவனை உள்ளே அனுமதிக்காதீங்க. அவன் ஒரு பொல்லாதவன் யார் தெரியுமா? ஒரு பொறுக்கி. என்ன பொறுக்கின்னு கேட்குறீங்களா? உங்களுக்குள் விதைக்கப்படுகிற வேத வசனத்தை பொறுக்கிட்டு போயிடுவேன். உங்களுக்குள்ள விதைக்கப்படுற வேத வசனத்தை பலன் செய்யாத விடாதபடிக்கு அவன் பொறுக்கிட்டு போயிடுவேன். முதல்ல அவனை உள்ள வராதபடிக்கு உங்களுடைய இதய கதவை கூட்டுங்கள், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை கூட்டுங்கள். நம்மளை கரைப்படுத்துகிறத நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் தான். முதலாவது எண்ணம், சிந்தனை பொல்லாதவைகளை உள்ளே விட்டோமானால் நமக்குள்ள எல்லா பாவங்களும் குடியேறிவிடும். அப்படி எல்லா பாவங்களும் நமக்கு குடியேறி விடும் என்றால் ஆண்டவர் நம்மை விட்டு போய்விடுவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, அழிந்து போகிற பணத்தையோ நகையோ விலையேறப்பட்ட பொருளையோ நாம் எப்படி கூட்டி பாதுகாக்கிறோமோ, அதே போல தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை நீங்கள் கூட்டுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:7 வாசிங்க. அப்பொழுது அவர் தோட்டக்காரனை நோக்கி 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு. இது நிலத்தையும் மேல் கெடுக்கிறது என்றார். இது நிலத்தின் கனி. 13 எழுதானப்பா? 13 எழுதுறேன். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன்,
ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு என்று கனி கொடுக்கணும். அப்ப என்ன செய்யறாரு, நமக்குள்ள பொல்லாத காரியங்கள் நமக்குள்ள வந்து கனி கொடாதபடிக்கு நம்மை ஆண்டு கொடுக்கிறது. நம்ம கனி கொடாதபடிக்கு பொல்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் வந்து நம்மை ஆண்டு கொள்ளுகிறபடினால நம்மளால கனி கொடுக்க முடியல. இப்ப கனி கொடுக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, உடனே இதை உடனே வெட்டி போடு. இந்த தோட்டத்தில் இருக்க இது ஏன் சும்மா தோட்டத்தையும் அடைச்சிக்கிட்டு இருக்கு, இதை வெட்டி போடு. அப்புறம் அதற்கு அவர் ஐயா, அவருக்கு ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிப்போடுவேன், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். இப்ப பாருங்க, நமக்குள்ள இருக்கிற இந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற மரம் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கணும் என்ன பண்ணுவாரு, வெட்டி போட்டுருவாரு. ஆனால் டைம் கொடுக்குறாரு. நம்ம தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தின் மேல் கட்டப்பட்டு அவருடைய வழியில் நடந்து அவருக்கென்று நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையை நமக்கு அறிவுரை, அவருடைய வசனத்தின் மூலம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். பாருங்க, கடைசி அவர் காரியத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12 வசனம். என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய், நீ முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:12. என்ன சொல்லுது, என் சகோதரியே, என் மணவாளியே. சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமோ. அப்ப இந்த தோட்டம் எப்படி இருக்கணும், தோட்டம் எப்படிங்க இருக்கணும், அடைக்கப்பட்ட தோட்டமோ, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அப்ப சபையானது எப்படி இருக்கணும் என்றால் அடைக்கப்பட்ட தோட்டமுமாய் இருக்கணும், அடைக்கப்பட்டிருக்கணும். பொல்லாதவன் உள்ளே வராதபடிக்கு அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கணும். அப்புறம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமாய் இருக்க வேண்டும். முத்திரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் பாருங்க, ஒரு இந்த பாடலை பாருங்க. 1428வது பாடல் நம்ம கடையில் படித்தோம். 1428வது பாடல். அங்கே அந்த பாடல் எப்படி சொல்லுது பாருங்க. ஒன்றாவது சரணத்தை படிங்க. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் வீதியில் உலாவிடுவேன். இன்பேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மயில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்பேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மயில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்பேசு ராஜாவை நான் பார்ப்பதற்கு, இன்பேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் நான் அவரோடு வாழ்ந்தால் போதும். அப்ப மகிமையில் அவரோடு நாம் வாழ்வதற்கு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, இயேசுவின் வார்த்தையாலே கட்டப்பட்டு,
இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்படணும். அப்ப நம்ம காக்கிறது எது? வசனம். நீ பொல்லாததை சிந்திக்கும் போது நீ ஆண்டவருடைய வசனத்துல கட்டப்பட்டிருந்தீன்னா நீ 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 யோசிக்கிறது தவறு என்பதை அந்த வசனம் உனக்கு போதிக்கும். அப்ப ஆண்டவருடைய வசனத்தினால வேலியாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். எது? நம்முடைய ஆத்மா கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய தோட்டமாகிய நாம், அவருடைய மாளிகையாகிய நாம், அவருடைய ஆலயமாகிய நாம் அவருடைய வார்த்தையினாலே கட்டப்பட்டு அவருக்கு பிரியமாய், சாட்சியாய், உண்மையாய், உத்தமமாய் நாம் காணப்படுவோமானால் இன்பயஸ் ராஜாவை ஒரு நாள் நாம் முகமுகமாய் தரிசிப்போம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை முதலாவது கூட்டுங்க. விடையேறப்பட்டதாகிய இந்த ஆத்மா கெட்டு போகாதபடிக்கு தேவனுடைய வாக்கினாலே உங்களுடைய ஆத்மாவை, உங்களுடைய இருதயத்தை கூட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ உங்களையும், கர்த்தருடைய தோட்டமாகிய உங்களையும், கர்த்தருடைய மாளிகை உங்களையும், கர்த்தருடைய ஆலயமாகிய உங்களையும் அவருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனுடைய தோட்டமாகிய எங்களையும், மாளிகையாகிய எங்களையும், அவருடைய ஆலயமாக இருக்கிற எங்களை உங்களுடைய சத்திய வார்த்தையினாலே நீங்க நிரப்புங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் சத்திய வசனமாகிய வேலியாலே எங்களை வேலி அடைத்து தகப்பனே, பொல்லாத எங்களுக்குள் வராதபடிக்கு, பொல்லாத எண்ணம், சிந்தனை, ஆண்டவரே பொல்லாத செயல்கள் எங்களை ஆண்டு கொள்ளாதபடிக்கு தகப்பனே, உடைய சத்திய வார்த்தை கேட்டவுடைய பிள்ளைகள் அனைவரோடும், ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக எங்களோடும் எப்பொழுதும் உடைய வார்த்தை நிலைத்திருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே அதற்கு இரவும் பகலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய வசனத்தின் மேல் நாங்கள் பிரியமாய் ஆண்டவரே அதை நிதானிக்கிறவர்களாக, ஆண்டவரே அதை சிந்திக்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மட்டுமே எங்களை கேட்க வேண்டும். உடைய வார்த்தை மட்டுமே எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாக நீங்க வாசம் பண்ணி தகப்பன எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க நீதியின் பாதையிலும், உங்க சத்திய வழியிலும் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை ஆண்டு கொள்ளுங்க தகப்பனே, எங்களை நிரப்புங்க, எங்களை வழி நடத்துங்க. உன் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரமானவரே, வருகிற நாட்களிலே நாங்கள் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையவும், பரிசுத்தமாய் வாழவும், உங்க வருகைக்கு ஆயத்தப்படவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியாருடைய அன்பினையும், கர்த்தரை தொழுது கூட கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மோடும், உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.